ஹே மகா, நான் கோவில வச்சு உன்கிட்ட பேசினதை பத்தி ஒன்றும் வருத்தம் இல்லையே? என்னக்கா இது? நீங்க என் மேல இருக்கிற பாசத்துல தானே கேட்டீங்க. நான் உங்களை எப்பவுமே தப்பா நினைக்க மாட்டேன்க்கா. இப்ப கூட நான் அந்த விஷயத்த மறந்துட்டேன்னு நினைச்சிடாத. உனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கேன். நிஜமா சொல்றேன். நீ இப்படியே வாழ்க்கை முழுக்க இருந்துடக்கூடாது. அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். திரு, நாங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? தெரிஞ்சா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. ஆமா திரு, நெக்ஸ்ட் வீக் திவ்யாக்கு எக்ஸாம் இருக்கு. அது முடிஞ்சிருச்சுன்னா காஞ்சனா நீயே சொல்லு. திவ்யாவோட எக்ஸாம்காக தான் நாம கல்யாண டேட்டே ஃபிக்ஸ் பண்ணாம இருந்தோம். அதான் இப்ப எக்ஸாம் முடிய போகுதே, அதான் அப்படியே கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிரலான்னு ஜோசியரையும் கூட்டிட்டு வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம். பரிகார பூஜை பண்ணலான்னு கோவிலுக்கு அவசரமா கிளம்புனா கரெக்டா இவங்க வந்துட்டாங்க. இவங்க எப்ப முடிச்சிட்டு கிளம்புறது? நம்ம எப்ப கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்றது? ஐயா, இந்த 2 ஜாதகத்தையும் பார்த்து ஒரு நல்ல நாள் சரிங்கம்மா, குறிச்சிடலாம். பொதுவா கல்யாணத்தன்னைக்கு எங்க குடும்பத்தோட பரம்பரை வைர வேலை வச்சு சாமி கும்பிட்டு அந்த வேலுக்கு முன்னாடி தான் தாலி கட்டுவோம். அத பத்தி ஏதாவது கேக்குறீங்களா சாமி? அந்த வைர வேலை உங்க பேரை நிச்சயதார்த்த தண்ணிக்க வச்சு கும்பிட்டீங்களா? இல்ல சாமி, வழக்கமா கல்யாணத்தன்னைக்கு தான் வச்சு கும்பிடுவோம். இல்லம்மா, நிச்சயதார்த்த அன்னைக்கு அந்த வேலை பூஜை செஞ்சு சாமி கும்பிட்டு இருக்கணும். இனிமே உங்க வீட்டுல நிச்சயதார்த்தம் நடந்தாலும் சரி, கல்யாணம் நடந்தாலும் சரி, வைர வேலை வச்சு கும்பிடணும். என் கல்யாணத்தன்னைக்கு பார்த்தது இன்னைக்கு தேதிக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல போகும். இத பீரோக்குள்ளேயே பூட்டி வச்சு யாருக்கும் பிரோஜனம் இல்லாத மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க வீட்டு கல்யாணம் நடக்க ஏதோ பரிகாரம் சொல்றேன்னு சொன்னீங்களே சாமி. சொல்றேன். புண்ணியத்திலேயே பெரிய புண்ணியம் ஏழைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. இந்த வைரவேல் முன்னாடி உங்க செலவுல 9 ஏழை ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். 9 ஜோடிகளும் இந்த வைரவேலை கும்பிட்டு தாலி கட்டணும். இதே வைரவேலை உங்க பேரன் பேத்தி கல்யாணத்திலையும் நடுநாயகமா வச்சீங்கன்னா அந்த புண்ணியத்துல உங்க வீட்டு கல்யாணம் சிறப்பா நடக்கும். அதுக்கு என்ன, தாராளமா பண்ணிடலாம். அதுக்கு ஒரு நாளை குறிச்சு கொடுங்க. நாளைக்கே நல்ல நாள் தான். நாளைக்கே அதை செஞ்சுட்டா மற்ற கல்யாண வேலையை ஆரம்பிக்க வசதியா இருக்கும். அதெல்லாம் பண்ணிடலாம். என்னப்பா திரு, பண்ணிடலாமா? அதெல்லாம் பண்ணிடலாம் தாத்தா. ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப இவங்க 2 பேர் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு எழுதிடுறேன். சரிங்க சாமி. கடவுளே, ஊர்ல எல்லாரும் என்ன அதிர்ஷ்ட தேவதைன்னு சொல்லுவாங்க. நான் தொட்டது துளங்கும்னு நம்புவாங்க. அதெல்லாம் உண்மைன்னா நல்லூரம்மா திவ்யா அக்காவுக்கும் அவருக்கும் நடக்க இருக்கிற இந்த கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம சிறப்பா நடக்கணும். என் மேல எவ்வளோ பாசம் வச்சிருந்தா திவ்யா அக்கா இத்தனை பேர் முன்னாடி என்னை இந்த பூஜையை செய்ய சொல்லுவாங்க. அவங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கணும் தாயே. வாமா, கொடு. அப்பா முருகா, வேலுண்டு வினையில்லைன்னு சொல்லுவாங்க. உன் கருணையால இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். அப்போ நாளைக்கு 9 ஜோடிகளுக்கு கல்யாணத்தை நடத்திடலாம். அதுதான் உங்க பேரன் பேத்தி கல்யாணத்துக்கு நீங்க போடுற பிள்ளையா சுழி. மகா,
இந்த வைர வேலை எடுத்துட்டு போய் பத்திரமா பீரோல வச்சிருமா. ஆ சரிங்க தாத்தா. காஞ்சனா அம்மா இப்ப வரைக்கும் வரலையே. கோவிலுக்கு வேற போய் பரிகார பூஜை செய்யணும். கோவில் மூடிட்டா கஷ்டம். இப்ப என்ன பண்றது? ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். எங்கேயும் போய் தொலைஞ்சிராத. மொட்டை மாடியில போய் வெயிட் பண்ணு. சரி, ஃபோன் பண்ணி பாப்போம். ஹலோ, நான் மொட்டை மாடியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் வெளியே போகணும். நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா. மகாராணி 10 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டீங்களோ? ஏண்டி வெயிட் பண்ணுன்னு சொல்ற, ஃபோன் பண்ணி வாங்கன்னு சொல்ற, அப்படி என்ன வெளியில காட்டுற வேலை உனக்கு? ஏண்டி அத்தனை பேர் முன்னாடி திவ்யா உன்னை பூஜை செய்ய சொல்றா, நீயும் செய்யற? ஏன் பெரியவங்க யாராவது செய்யட்டும்னு உன் வாயில வராதா? நீ என்ன பெரிய இவளா? நம்ம கோயிலுக்கு போகணும், நேரமாச்சு. ஆனா இவங்க என்ன திட்டிட்டே இருக்காங்களே. ஒருவேளை என்ன திட்டுறதுக்காகவே வெயிட் பண்ண சொல்லிருப்பாங்களோ? உன்னை ஏன் இங்க நான் வர சொன்னேன்னு தெரியுமா? தெரியலையே. சொல்றேன். திவ்யாவுக்கு திருவுக்கும் கல்யாண நாள் குறிச்சாச்சு, பார்த்தல்ல? அவங்க கல்யாணம் எந்த சிக்கலும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீ இந்த வீட்லயே இருக்க கூடாது. எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்க நீ விட மாட்ட. நீ இந்த வீட்லயே இருந்தா நான் ஆசைப்பட்டபடி என்னால நிம்மதியா அந்த கல்யாணத்தை நடத்தவே முடியாது. அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு மனசுக்குள்ளேயே உரு போட்டு ஏதாவது தடங்கள் வர மாதிரி பண்ணிருவேன். சூனியக்காரடி நீ. நீ மட்டும் உரு போட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோயேன், என் பொண்ணு கல்யாணமே நின்னு போயிடும். ஐயோ, அப்படியெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஏய், எல்லாம் எனக்கு தெரியும். நீ திருவ கைக்குள்ள போடுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவ. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லவே இல்ல. சும்மா நடிக்காதடி. திருமேல உனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லைன்னு நடிக்காத. சாமி சாமின்னு சொல்லுவியே, அந்த சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்லு பாப்போம்.